ஹே ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 16 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஹேண்டை பென்சிலால் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமாயிட்டு நம்ம பேங்கிள் லென்த்துக்கு தான் அந்த டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பைரல் போட்டு தென் அதில் பெட்டல்ஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். 3 லேயர்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் போட்டிருக்கிறேன். அப்படின்னா தான் ஒரு பெரிய பண்டல் ஆஃப் ஃப்ளவர் கிடைச்ச மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நான் அப்படி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு அந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல அதுக்கு கீழே ஆட்டம் அதோட பாட்டமில் சிக்ஸாக் லைன் ஆட்டம் அது ஒரே லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் சிக்ஸாக் லைன் மாதிரி போட்டு அதாட்டும் குட்டி குட்டியாக கிட்ட போட்டுட்டு தென் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டும் சேமாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனை நல்லா வளைச்சி அதாட்டும் ஸ்னேக் மாதிரி நல்லா வளைச்சி அதோட எண்டில் விங்ஸ் தான் அதாட்டும் லீஃப் மாதிரி நல்ல டாட் வச்சு அதுலேருந்து லைட்டாக ஒரு லைன் இழுத்து விட்டால் போதும். அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அதோட அவுட்லைனை நம்ம இன்னும் டார்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளவரோட டாப்பில் ஸ்பைரல் வித் ஹம்ஸ் போட்டு தென் அதோட டாப்பில் பெட்டல்ஸ் தான் நான் போடுறேன். பெட்டல்ஸ் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு அதோட பக்கத்தில் இன்னொரு ஸ்பைரல் வித் ஹம்ஸ் போட்டு அதில் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லிங் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் அதாவது பெரிய ஹம்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் கேப் விட்டு அந்த கேப்புக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு மேலேயே இன்னொரு லைன் ஆட்டம் போட்டு அதுலேயும் கேப் விட்டு அந்த கேப்லேயும் நம்ம ஃபில்லிங்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாட்டும் நம்ம பெட்டல்ஸும் அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணோம்ல அதோட சென்டர் பாயிண்டில் ஒரு லைன் இழுத்து அதில் விங்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அதாட்டு லீஃப் தான் நம்ம போட போகிறோம். அப்படி நம்ம 2 லீஃப் நம்ம போட்டதுக்கு அப்புறமாயிட்டு இன்னொரு லைன் நல்ல லென்த்தாக இழுத்து விட்டுட்டு அதுலேயும் லீஃப் போட்டு அந்த லீஃப்லேயும் ஃபுல்லாகவே ஃபில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்படி பண்ணாலே போதும், ரொம்ப அழகான ஒரு நமக்கு ஃப்ளோரல் டிசைன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் தான் நமக்கு ஜாஸ்தி நம்ம போடுவோம். நம்ம அப்படி நெருக்கமாக கிட்ட போடும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். தென் அதுக்கப்புறமாயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளவருக்கும் அந்த லீஃப் நம்ம போட்டிருக்கோம்னா அதுக்கும் நம்ம அழகாக ஒரு சர்க்கிள் அதாவது ஆஃப் சர்க்கிள் மாதிரி நல்ல ஒரு லைன் நல்லா வளைச்சி போட்டதுக்கு அப்புறமாயிட்டு அந்த லைனில் ஒரு பெரிய டாட் குட்டி டாட் பெரிய டாட் குட்டி டாட் இப்படி வச்சா போதும், அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மில் தான் டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்பைரல் வித் ஹம்ஸ் நான் போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமாயிட்டு 2 லேயர்ஸ் ரோஸ் பெட்டல்ஸ் தான் நம்ம போட போகிறோம். போட்டதுக்கப்புறமாயிட்டு 2 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். அதாட்டும் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதோட அவுட்லைன்லேயும் நம்ம பாக்ஸுக்கு அப்புறமாயிட்டு இன்னொரு லைனும் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கிரிட் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். இந்த கிரிட் எப்படி அப்படின்னா ஃபுல்லாகவே அதாட்டும் ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு தென் அதுக்கப்புறமாயிட்டு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து இன்னொரு லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு நமக்கு கொஞ்சம் கிடைக்கும்ல ஒரு கேப், அந்த கேப்பில் ஹார்ட் தான் நான் போட போகிறேன். நல்ல ஒரு பெரிய ஹார்ட்டாக நம்ம போடணும். இல்லை அப்படின்னா இதில் ஒரு இனிஷியல் நம்ம வேறு ஏதோ ஒரு டிசைன் போட்டாலும் ரொம்ப அழகாகவே ரொம்ப யூனிக்காகவே நமக்கு இது தெரியும். தென் அதுக்கப்புறமாயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சேம் டிசைன் தான் போட போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் போட்டோம்ல அந்த பாக்ஸை ஒட்டி கொஞ்சம் கீழே 2 லைன்ஸ் போட்டு தென் அதுக்கப்புறமாயிட்டும் கீழே தள்ளி இன்னும் 2 லைன்ஸ் போட்டு அதோட எனக்கு அதில் ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் அதை அந்த ஃபிங்கரோட முடிக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு பாதியாக நின்ன மாதிரி தெரியும். அதுக்கப்புறமாயிட்டு அதோட சென்டரில் ஃபுல்லாகவே கிரிட்டு தான் போடுறேன். கிரிட் போட்டு அதுலேயும் நமக்கு கிடச்ச கேப்பில் நான் ஹார்ட்டின் தான் போட போகிறேன். ஹார்ட் போட்டு நல்லா ஃபில் பண்ணால் போதும், அழகாக நமக்கு அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன் கிடைக்கும். தென் அதுக்கு பாட்டமில் சின்னதாக ஒரு 3 ஸ்பைரல் போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறமாயிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ் அதாட்டும் நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டோம்ல அந்த ஃப்ளவர்லேயும் ஸ்பைரல் வித் ஹம்ஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹம்ஸில் ஹம்ஸோட டாப்பில் நான் சின்னதாக ஒரு லைன் போட்டு கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் போட்டு அதை ஃபில் பண்ணுறேன். இப்படி போட்டாலே போதும், ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிற கேப்பில் எல்லாத்துலேயும் விங்ஸ் அதாட்டும் லீஃப் தான் போடுறேன். அதாட்டும் ஒரு லைன் போட்டு அதோட எண்டில் அழகாக ஒரு விங்ஸ் போட்டு நல்லா வளைச்சி விட்டால் போதும், அழகாக இருக்கும். தென் அதுக்கப்புறமாயிட்டு நம்ம
3 ஸ்பைரல் போட்டோம்ல, அந்த ஸ்பைரலை சுற்றி குட்டி குட்டி டாட்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே பெரிய பெரிய டாட்ஸ் வச்சாலே போதும், அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். தென் அதுக்கப்புறமேட்டு ஃபிங்கர் ஒர்க் தான். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் தான். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆஃப் ஸ்பைரல் போட்டு தென் நம்ம இது அந்த டிசைனில் ஆல்ரெடி பார்த்து தான் ஆஃப் ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறம் அதோட டாப்பில் வந்துட்டு ஃபுல்லாக லீஃப் தான் போட போகிறோம். லீஃப் போட்டு இதே மாதிரி இதே மாதிரி நமக்கு எங்கெங்கே கேப் கிடைக்கோ அங்கங்கே போட்டுட்டு தென் மீதி இருக்கிற இடத்துல எல்லாமே ஃபில் பண்ணுறோம். அதாட்டி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவுட்லைனை டார்க் பண்ணணும். டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கேப் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும், அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் பார்க்கலாம். இது எப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளாக நீட்டாக யூனிக்காகவும் இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு அதாட்டும் ஆஃப் ஸ்பைரல் போட்டு தென் அதுக்கப்புறமாயிட்டு அதோட டாப்பில் இருந்து லைட்டாக ஒரு வின்ஸ் தான் நம்ம அதாவது 2 வின்ஸ் எடுத்து விட போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப அழகாக வளைச்சி விட்டாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். தென் அதுக்கப்புறமாயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபிங்கரோட சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ஒரு திக் லைன் போட்டு தென் அதோட டாப்பில் ஒரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ஸ் போடுறோம். ஹம்ஸ் போட்டதுக்கப்புறமாயிட்டு அதில் ஒரு ஸ்பைரல் வித் ஹம்ஸ் தான் நம்ம போட போகிறோம். தென் அதோட பாட்டம்லேயும் சேம் அதே டிசைன் தான் போட போகிறோம். இப்படி போடாலே போதும், ரொம்ப அழகாக ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்பைரல் அதாவது ஆஃப் ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு நல்ல ஒரு லைனை அதாட்டும் ஃபிங்கரோட எண்டு வரைக்கும் நல்லா வளைச்சி இழுத்து விட்டு அதில் வந்துட்டு ஒரு வின்ஸ் தான் நம்ம போட போகிறோம். வின்ஸ் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிசைன்ஸ் நம்ம போட்டாலே போதும், ரொம்ப அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்க போகுது. அதுக்கு வந்துட்டு சும்மா ஒரு டாட் வச்சு ஒரு லைன், அதுக்கப்புறம் வின்ஸு, அதுக்கப்புறமாயிட்டு டாட் வச்சு லைன், இந்த மாதிரி போட்டாலே போதும். இந்த டிசைன் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். தென் அதுக்கப்புறம் தம் ஃபிங்கரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே ஸ்பைரல் வித் ஹம்ஸ் அதாவது 2 லேயர் ஹம்ஸ் போடுறோம். இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே ஸ்பைரல் 2 லேயர் ஹம்ஸ் இப்படி போட்டாலே போதும், நமக்கு அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி உள்ள ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கெலாம் ஃபுல்லாகவே நம்ம ஷேடிங் தான் கொடுக்க போகிறோம். ஷேடிங் கொடுத்துட்டு அந்த ஃப்ளவரோட அவுட்லைனாக டார்க் பண்ணாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். அதாட்டும் ஒரு ஃப்ளவர் டிசைனோ இல்லை வேறு ஏதோ நம்ம போடுறோம் அப்படின்னா அதோட ஷேடிங் அண்ட் ஒரு அவுட்லைனை டார்க் பண்ணுறது இந்த மாதிரி போட்டாலே போதும், நமக்கு அழகான ஒரு நீட்டான ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். நம்ம சும்மா நார்மலாக போடுறத விட ஷேடிங் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் அதுக்கப்புறம் ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் அதோட லுக்கை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.